உயர்நீதிமன்றத்தோட பல கண்டனங்களே வந்து இதற்கு சாட்சி. உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு சில அறிவாளிகள் கேட்பாங்க. கண்ணை திறந்து பார்த்தாலே தெரியும். அப்படி உங்களுக்கு ஆதாரம் வேணும்னா உயர்நீதிமன்றத்தோட சில முக்கியமான தீர்ப்புகள் கரப்ஷன் பற்றி ஒவ்வொரு மாநகராட்சிகள்லையுமே வந்து திமுக கண்ட்ரோல்டு கார்பரேஷன்ஸ் தான் பெரும்பாலானவை எல்லாமே. அது அதில் அவங்க கவுன்சிலர்ஸ் வந்து மேயர்ஸ் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை வச்சாலே உங்களுக்கு தெரியும். 2 மாநகராட்சிகளில் மேயர்கள் ஏன் மாற்றப்பட்டாங்கன்றது உங்களுக்கு தெரியும். திருநெல்வேலியிலையும் கோயம்புத்தூர்லையும் ஓப்பனாக கவுன்சிலர்ஸ் வந்து அவங்க மேலே வச்ச நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் கரப்ஷன். உதாரணத்துக்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன். ஸோ இது ஒரு பக்கம். லா அண்ட் ஆர்டர் ஒரு சீரியஸ் இஷ்யூவாக டெவலப் ஆகிட்டு இருக்குது. தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள், சாதி கொடுமைகள் மிக அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு உருவெடுத்துக்கிட்டு இருக்குது. மற்ற மாநிலங்களோட ஒப்பிட்டு ஒரு புள்ளி விவரத்தை கொண்டு வந்து வச்சுட்டு என்சிஆர்பி ரெக்கார்டுன்னு ஒன்று கொண்டு வந்து வச்சுட்டுலாம் இவங்க நியாயப்படுத்த முடியாது. ஸோ கரப்ஷன், லா அண்ட் ஆர்டர், தலித்ஸுகளுக்கு எதிரான அட்ராசிட்டிஸ் வந்து இந்த கவர்மெண்ட்டில் வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக தான் உருவெடுத்துக்கிட்டு இருக்குது. இதை அவர்கள் கவனத்தில் கொள்ளலைன்னா இதற்கான விலையை வந்து அவர்கள் 26ல் கொடுப்பாங்க.